அப்புறம் என்ன பண்டிகை ஆரம்பிக்கலாமா? வேற என்ன கப்ப ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன ஈசாலா கப் நம்மது இல்ல நம்மதூ. என்ன அப்படி ஆனா என் மேட்ச வேற லெவல் 18 வருஷமா இந்தியா டீமுக்காகவும் ஐபிஎல்காகவும் தலைவன் போராடிட்டு இருந்தான்டா. கடைசியில பண்டிதர் வந்து இந்த கப்பை வாங்கி கொடுத்து தலைவன் மூஞ்சில அந்த சிரிப்பை பார்த்துட்டு எப்பா அந்த ஆனந்த கண்ணீரை பார்க்கணுமே. தலைவன் வேற மாதிரி 18 வருஷமா போராடின கப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு வழியா. மும்பையை 200 ரன் அடிச்சு பொல பொலன்னு பொழந்தாங்க. ஆனா இங்க 190ல வேலைக்கு ஆகுமா நினைச்சேன். வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன். ஆனா ஈஸியா குர்னால் பாண்டியாவை கூட்டு வந்து டப்பு டப்பு டப்புன்னு மேட்சை மாத்தி எடுத்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டானுங்கடா. ஐயாப்பா வேற லெவலா இருக்கு மேட்ச். தனியாலாம் இந்த சக்சன் சிங் மட்டும் போராடி இருந்தாப்புல ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்புறம் தலைவன் கப்பை வாங்கும் போது ஒரு ஆனந்த கண்ணீரே எல்லாருக்கும் வந்திருக்கும். நான் கூட இவனுங்க என்னவோ 18 என்ன என் தலைவன் நம்பர் 18 ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் கப்பை வாங்கி கொடுத்துட்டீங்களடா எப்பா. அப்புறம் 3 மாசம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஐபிஎல் வேற முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்களை மறந்துடாதீங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.